தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய திரியேக கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்கினியவர்களே, மகிழ்வான, அமைதியான, சந்தோஷமான இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் ஓய்வு தினத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். கடவுளுடைய அருளும் நிறைந்த ஆசிகளும் நம் அனைவருடைய வாழ்விலும் என்றும் தங்கியிருப்பதாக. நாம் யாவரும் இணைந்து நமது ஆண்டவரை தொழுவோமாக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகொண்டு மகிழ கடவாம். பரிசுத்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபம் செய்வோம். அருள் பணியின் ஆதாரமானவரும் அருள் பணி செய்வதற்கு நல்ல வடிவமைப்பு முறைமைகளை இந்த மண்ணுலகத்திலே கற்றுத்தந்தவரும் முறைமைகளை இந்த மண்ணுலகத்திலே கற்றுத்தந்தவரும் அருள் பணியின் மூலமாய் எங்களை எல்லாம் தம்முடைய அடியவர்களாய் மாற்றி உருவாக்கம் செய்த எங்கள் பரலோகத்தின் நல்ல கடவுளே, மகிழ்வு நிறைந்த, அமைதி நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக எங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன ஒரு மாத காலம் கடவுளுடைய காருண்யமும் தெய்வீகமான நடத்துதலும் எங்களுடைய வாழ்வுகளிலே உடனிருந்தது. வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்த தளர்வுகள், வளர்வுகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய வல்லமையான வழிகாட்டுதலை தந்தீர். ஆண்டவரே, உங்களுடைய பேரருளின் பெருக்கத்தினாலே புதிய மாதத்தை சந்திப்பதற்குரிய நல்ல சூழல்களை கடவுள் தந்திருக்கிறீர். நாங்கள் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு போற்றுகின்றோம். கர்த்தாவே, இந்த மாதத்தினுடைய முதல் ஓய்வு தினத்தின் காலை பொழுதுல கடவுளுடைய வீட்டிலே நிற்பதும், கடவுளுடைய வீட்டிலிருந்து கடவுளுடைய திருமுகத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்ப்பது நல்லது என்று சொல்கின்ற உணர்வுகளோடு உம்மண்டையில் வருகை தந்திருக்கிறோம். உம்முடைய அடியவர்கள் அத்தனை பேர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைப்பு செய்கிறோம். தம்முடைய அடியவர்கள் எல்லாம் பல்வேறு சூழல்கள் இருந்து பரமனுடைய வீட்டிலே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாதா, இவருடைய சிந்தனைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. இவருடைய சிந்தனைகளை கடவுள் ஒருமுகப்படுத்துவீராக. தம்முடைய திரு சமூகத்திலே ஒருமுகத்தின் உணர்வுகளோடு நிற்கின்ற போது
எங்களுடைய வாழ்வினுடைய வேண்டுதல்களும் எங்களுடைய வாழ்வினுடைய விருப்பங்களும் உம்முடைய திரு சமூகத்திலே நிறைவேற்றம் பெறுமே. அந்த மனமகிழ்வின் பூரணத்தை நாங்கள் கண்டு மகிழ தேவரீர் எங்களுக்கு இந்த காலை பொழுதிலே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இடத்திலே கேட்கிறோம். தெய்வமே, இந்த தொழுகையிலே பல சூழல்களிலிருந்து நாங்கள் பங்களிப்பு தந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்வின் பின்னணியங்களிலே பல்வேறு தேவைகள் உண்டு, பல்வேறு எதிர்பார்ப்புகள் உண்டு, நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு விதமான போராட்ட உணர்வுகள் உண்டு. எல்லாவற்றையும் பரமனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைப்பு செய்கிற போது நாங்கள் நிறைவு பெற்றோம். எங்களுடைய துயரங்களும் துன்பங்களும் பாடுகளும் எங்களை விட்டு பறந்து போனது. பரலோகத்தின் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார் என்று சொல்லுகின்ற முழுமை பாடுகளோடு இந்த தொழுகையை விட்டு புறப்பட்டு செல்வதற்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். இறைவா, இணைந்து உம்முடைய திருப்பெயரை புகழ வாழ்த்த வணங்க எங்களுக்கு வாய்ப்பு தாரும் என்று நாங்கள் கேட்கின்றோம். தொழுகையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உம்முடைய மகிமை மட்டும் வெளிப்பட கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று அருள்நாதருடைய திருப்பெயரிலே பணிவோடு வேண்டுதல் செய்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயர் போற்றப்படும் விதமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஞான பாடல் புத்தகத்துல 472வது பாடலினை யாவரும் இணைந்து பாடலாம். ஞான பாடல் 472. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிற ஞான பாடலினை யாவரும் எழுந்து பாடுவார்.
அன்பர்களே, தொடர்ந்த தொழுகைக்காக திருவிருந்து ஆராதனை கை நூலிலே பக்கமெண் 3 நாம் திருப்பிக் கொள்வோம். பக்கமெண் 3. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தினை சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கடவுள் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவியருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். களவு செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். இச்சியாதிருப்பாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டு சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய்
அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடந்து புதுவாழ்வு வாழ விரும்புகிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு மறுபடியும் ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியரால் எங்களை சுத்திகரித்து உமது பரிசுத்த ஆவியன் மனசாட்சியை பிறப்பித்தாலும் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வேத வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் அதிபதியாயிருக்கிற எங்கள் நல்ல கிறிஸ்துவே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கத்தின் வெளிப்பாடாய் இந்த உலகத்தில் தவறுதல்களிலும் மீறுதல்களிலும் அக்கிரமங்களிலும் புதைந்து போன எங்களுடைய வாழ்வுகளை எல்லாம் திரும்ப மாற்றுருவாக்கம் செய்து உம்முடைய மகிமை உள்ள திரு சமூகத்திலே நிலைநிறுத்தி இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தெய்வமே, இந்த திரு தொழுகையின் வழியாய் நாங்கள் எல்லாம் உடைய திரு பேருக்கு மகிமையுடையவர்களாய் மாற்றம் பெறும்படியான மகிழ்வின் நல்ல சூழல்களை எங்களுடைய வாழ்வுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் சந்தித்திருக்கிற இந்த புதிய மாதத்திலே பல்வேறு விதமான பாடுகளும் உபதைகளும் துன்பங்களும் எங்களுக்கு முன்பு இருக்கிறது. இவைகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தாண்டி முன்னேறி செல்லுகின்றவர்களாய் மாற்றம் பெற கடவுளுடைய பேர் அருளினையும் கடவுளுடைய பேர் இரக்கத்தையும் கடவுளுடைய தெய்வீக நடத்துதலையும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். வாழ்க்கையின் பயணத்துல நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு பணிவிடை திட்டங்களும் இந்த மாதத்தில் உம்முடைய சமூகத்துக்கு ஏற்புடையவைகளாய் மாற்றம் பெறட்டும். நாதா, உம்முடைய திருமுகத்திலே அங்கீகாரத்திற்குரியவைகளாய் மாற்றம் பெறட்டும். ஆண்டவரே, அவைகள் மூலமாய் கடவுள் தருகிற பலன்கள் எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாய் பங்களிப்பு தரட்டும் என்று சொல்லி நாங்கள் இடத்திலே கேட்கிறோம். இந்த மாதத்திலே துயரம் நிறைந்த நிகழ்வுகள் எங்களை விட்டு தூரமாகட்டும். கண்ணீர் நிறைந்த காட்சிகள் எங்களுடைய வாழ்வுகளை விட்டு கடந்து போகட்டும். கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் களி கூறுகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த மன நிறைவினுடைய பூரணமான அனுபவத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பரலோக தகப்பனே தம்முடைய பலனையும் பரலோக தகப்பனை தம்முடைய வல்லமையும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் இடத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மீது சிநேகமாயிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் ஆண்டவருடைய திருப்பந்தியிலே எங்களை பங்காளிகளாய் மாற்றிக் கொள்ளுகின்ற போது எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு புது வல்லமையினை இந்த பந்தியின் வழியாய் நாங்கள் பெற்று மகிழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே பலனை தாரும் என்று கேட்கிறோம். கடின இதயங்களோடும் கடின வாழ்வின் சூழல்களோடும் கடவுளண்டையிலே கடந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய இதயங்களை கடவுளுடைய திரு வார்த்தையினால் மெருகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். நாதா,
ஆண்டவருடைய வார்த்தை எங்களை அழகுபடுத்தி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எங்களை ஆற்றலடைய செய்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை அர்த்தமுள்ளதாய் மாற்றி இருக்கிறது என்று சொல்லுகின்ற அக்களிப்பின் பூரணங்களை நாங்கள் எல்லாம் பெற்று அகமகிழ்ந்து சொல்ல, அப்பனே உம்முடைய கிருபையின் காலங்களை தாரும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பணிவோடு வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய திருப்பெயர் புகழப்படும் விதமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் 370வது பாடலினை யாவரும் இணைந்து பாடலாம். கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் 370வது பாடல், என்னை ஜீவ பலியாக தந்தேன் என்கின்ற 370வது கீதத்துணை யாவரும் எழுந்து பாடுவோம். Yeah.
வருவோம். இன்றைய தினத்திற்குரிய திருமறையின் பகுதிகளை நாம் இப்போது படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எசாயா 55 1 முதல் 6 முடிய வசனங்கள். ஏசாயா அதிகாரம் 55 1 முதல் 6 முடிய வசனங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது நிருப பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 10 வசனங்கள் 34 தொடங்கி 43 முடிய. அப்போஸ்தலர் 10 வசனங்கள் 34 தொடங்கி 43 முடிய. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதமுள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று
தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் என்பதே. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் 18 முதல் 25 முடிய. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 4 வசனங்கள் 18 முதல் அந்த அதிகாரம் முடிய. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பர்களே, ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்பதற்கு நம்மை தயார் செய்யும் விதமாக நம்முடைய கருத்தில் இருக்கிற மகிழ்ச்சியின் கீதங்கள் என்று சொல்கின்ற பாடல் புத்தகத்திலே 81வது பாடலினை யாவரும் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம். பாடல் எண் 81, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் என்று சொல்கின்ற பாடல்.
அருள் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய அருள் நிறைந்த ஜீவ வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். உம்முடைய மன்னாவை நாங்கள் புசித்து பலத்தின் மேல் பலன் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எழும்புகின்ற நல்ல அனுபவத்தை ஆண்டவர் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் எங்களை அரவணைத்தருளும். அடியேனையும் உம்முடைய சிலுவையின் மறைவிலே மறைத்தருளும். உமக்கே எல்லா மகிமையும் மாட்சிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் திருநாமத்திலே கேட்கிறோம் எங்கள் அன்புறைந்த ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக இன்று அருள்பணி ஞாயிறு. ஆகவே அருட்பணி ஞாயிறாகிய இந்த நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகள் உங்களை தேற்றி தாங்குவதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய பொருள் அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி. அருள்பணி அனைவருக்கும் நற்செய்தி. மிஷன் குட் நியூஸ் டு ஆல் என்ற பொருளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அதற்கு உதவியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். யாராவது வாசிங்கள். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அருட்பணி உலகமெங்கும் கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஆற்றுகின்ற அன்பின் அருட்பணியாக அது இருந்தது. அவருடைய அருட்பணியிலே குணமாக்கும் பணியும் இணைந்திருந்தது என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். மிஷன் என்ற ஆங்கில சொல் மிஸ்ஸியோ என்ற லத்தீன் வினை சொல்லிலிருந்து வருகிறது. இச்சொல்லுக்கு அனுப்புகிறேன் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் ஷாலக் என்ற வினைச்சொல் அனுப்புதல் என்ற பொருளில் வருகிறது. செப்துவஜிந்த் என்பது எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியில் மொழியாக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு திருமறையாகும். இந்த திருமறையில் ஷாலுக் என்ற எபிரேய சொல்லுக்கு அப்போஸ்டலோ என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய பொருள் அனுப்புதல் என்பதாகும். அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க அனுப்புதல் முக்கிய இடம் பெறுகிறது. அனுப்புகிறவர் கடவுளே. அனுப்புகிறவர் இல்லாமல் அறிவிக்க முடியாது. அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க நாம் எல்லாரும் கடவுளாலே அனுப்பப்பட்டவர்கள் என்பதை இந்த அருட்பணி ஞாயிறிலே நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. அனைவருக்கும் கடவுளுடைய நற்செய்தி போய் சேர்வதற்கு நாம் அனைவரும் ஏற்கனவே கடவுளாலே அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் இந்த அருட்பணி ஞாயிறிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அருட்பணி செய்தார். சீடர்களும் அருட்பணி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நீங்கள் உலகமெங்கும் போய் படைப்புகளுக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார். ஆகவே உலகமெங்கும் நற்செய்தியை அருட்பணியை பறைசாற்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளாலே அணைக்கப்பட்டவர்கள், கடவுளாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை நாம் மையமாக கொண்டு இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக அனுப்புகிறவர் கடவுள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அருட்பணியின் அடிப்படை கடவுளின் அனுப்புதலில் நிறைந்திருக்கிறது. பஞ்சத்தில் இருந்து யாக்கோபின் குடும்பத்தை காப்பாற்ற கடவுளே தன்னை எகிப்திற்கு அனுப்பினதாக
யோசேப்பு கூறுகிறார். அருட்பணி என்பது போஷிக்கும் பணி. பார்வோனின் கொடுமையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக கடவுள் மோசேயை அனுப்பினார். இங்கு அருட்பணி விடுதலையின் பணியாக சுட்டி காட்டப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும் போது அவர்களை மனம் திரும்பச் செய்வதற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25 நாம் பார்க்கிறோம். அருட்பணி மக்களை மனம் திரும்ப செய்யும் பணி, மக்களை நல்வழிப்படுத்தும் பணி, சமுதாயத்தில் இருக்கின்ற தீமைகளை, தீய கலாச்சாரங்களை அகற்றும் பணி. வில்லியம் கேரி என்ற அருட்பணியாளர் இந்திய தேசத்திலே வந்து அந்த நாட்களில் இருந்த கலாச்சார சீரழிவுகளை அவர் காண்கிறார். குறிப்பாக உடன்கட்டை ஏறுதல், குழந்தைகள் திருமணம், முதலில் பிறக்கின்ற ஆண் பிள்ளைகளை தேர்காலில் இட்டு கொல்லுகின்ற கொடூர நிகழ்வுகள், இவைகளை கண்டு அந்த மக்களை பண்படுத்த முற்படுகிறார். அவர்களுக்கு கடவுளின் அருள் நிறைந்த வார்த்தைகளை அனுப்பி அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார். இன்னும் மக்கள் பாவம் செய்யும்போது அவர்கள் மீது தண்டனை தீர்ப்பை அனுப்புவதும் கடவுளின் அனுப்பும் பணியாகும். மக்கள் பாவம் செய்கின்ற போதும் அவர்கள் மீது தண்டனை தீர்ப்பை அனுப்புவதும் கடவுளின் அருள்பணியாக கருதப்படுகிறது. கடவுளின் அனுப்பும் பணியில் இறைவாக்கினர் முக்கிய பங்கு வகித்தனர். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற கடவுளின் குரல் கேட்டபோது ஏசாயா இறைவாக்கினர், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று தன்னை அருட்பணிக்காக அர்ப்பணிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனங்களிலே நாம் அதை காண்கிறோம். குறிப்பாக எல்லா இறைவாக்கினர்களும் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். ஆமோஸ் இறைவாக்கினர் அன்று சமுதாயத்தில் இருந்த சீர்கேடுகளை கண்டிப்பதற்காக கடவுளாலே அனுப்பப்படுகின்றார். இன்னும் சந்தை வெளிகளிலும் வியாபார ஸ்தலங்களிலும் இருந்த அநீதிகளை விலக்குவதற்காக கடவுளாலே அனுப்பப்படுகிறார். கிராமிய மக்களிடையே ஓசியா தீர்க்கதரிசி இறைப்பணிக்காக அழைக்கப்படுகிறார். மக்கள் பாவம் செய்கின்ற போது மக்களை நல்வழிப்படுத்தவும், அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் அவர்கள் அடிபணிகின்ற போது அவர்களை நல்வழிப்படுத்தவும் ஆண்டவருடைய இறைவாக்கினர் அனுப்பப்படுகின்றார். இப்படியாக ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் கடவுளுடைய பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதர்களும் இந்த அருட்பணி ஞாயிறாகி இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய பங்கு என்ன என்பதை நாம் உணர வேண்டும். எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் அருட்பணியாளர்களாக எழும்ப வேண்டும். கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். கடவுளுடைய அருட்பணிக்கு ஏற்கனவே நாம் ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த அருட்பணி திருநாளிலே, அருட்பணி ஞாயிறிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நற்செய்தியின் பொருள் என்ன, அருட்பணியின் பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே கிறிஸ்துவே உலகிற்கு நற்செய்தி. காரணம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலகிலுள்ள எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற நற்செய்தியாக ஆண்டவர் இயேசுவானவர் இந்த உலகிலே தோன்றினார். கிறிஸ்தவ திருமறை நற்செய்தியிலிருந்து துவங்கி நற்செய்தியிலே அது நிறைவு பெறுகிறது. இங்கு நற்செய்தி என்பது நித்திய வாழ்வை குறைக்கிறது. சிறையிலிருந்த மக்களுக்கு சொல்லும் ஆறுதலும் நற்செய்தி. நம்பிக்கை இழந்து சோர்ந்து போனவர்களை தேற்றி அரவணைத்து பராமரிப்பது நற்செய்தி. இதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் காண்கிறோம். ஏழைகளுக்கு கடவுளால் கிடைக்கும் பராமரிப்பும் நற்செய்தியாகும். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 11வது வசனம் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பழைய ஏற்பாட்டின் இந்த கருத்துக்களின்படி கடவுளே நற்செய்தியின் பிறப்பிடம். கடவுள் இல்லாமல் அருட்பணி இல்லை. அவரே அருட்பணியாளர், அவரே நற்செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாசரேத்தூர் அறிக்கையில்
தாம் இந்த உலகில் அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். அருட்பணி ஆற்றுவதற்கே தான் கடவுளிடமிருந்து அதிகாரம் பெற்றதாக குறிப்பிடுகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனம் நமக்கு அதை தெளிவுபடுத்துகின்றது. அருட்பணியின் மையம் எது? அருட்பணியின் மையம் எது என்பதை அருட்பணியாளர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் கடவுள் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதற்காகவே நான் இந்த உலகத்திலே அதிகாரப்பட்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஒருமுறை புனிதர் அன்னை தெரசா நடத்தி வந்த தொழுநோயாளிகள் இல்லத்தை பார்வையிட அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்திருந்தார்கள். அன்னை பிரதமரை அன்புடன் வரவேற்று, எங்கள் அருட்பணியினை நீங்கள் பார்வையிடும் முன் இந்த அருட்பணியினை நாங்கள் செய்வதற்கு முன்மாதிரியாகவும் தூண்டுதலாகவும் அருட்பணியாளராகவும் இருப்பவரை நீங்கள் முதலில் சந்திக்க வேண்டும் என்று அவ்விடத்திலே கூறி, அந்த வளாகத்தில் இருந்த சிற்றாலயத்திற்கு பிரதமரை அழைத்து சென்று சிலுவையில் அறைபட்டிருந்த இயேசுவை காண்பித்தார். வாழ்விழந்தோரை வாழ்வு பெற தம் வாழ்வையே அருட்பணி ஆக்கிய கிறிஸ்துவே எங்கள் முன்மாதிரி. அவரே அருட்பணியாளர். அவருடைய தூண்டுதல்தான் என்னை இந்த தொழுநோயாளிகள் மக்கள் மத்தியிலே அருட்பணி ஆற்ற கொண்டு வந்தது என்றதை அவருக்கு அறிவிக்கின்றார். ஆகவே அருட்பணியின் பொருள் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் தியாகம். இந்த உலகில் யாருமே செய்ய முடியாத தியாகம் நிறைந்த அந்த தியாகத்திலிருந்து அருட்பணி உருவாகிறது. அது இன்றும் உருவாக வேண்டும். அதுதான் அருட்பணியின் மிக முக்கியமான பொருள். இறுதியாக அருட்பணியாளர் யார்? கடவுளே முதல் அருட்பணியாளர். ஆகவே கடவுளிடமிருந்தே அருட்பணி புறப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் அதை மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கின்றார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை பாருங்கள். நான் இந்த நற்செய்தியை எந்த மனிதனிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுதான் என்னிடத்திலிருந்து பிறக்கின்ற அருட்பணி என்பதை அவர் உறுதியாக நம்பி உலகமெங்கும் அந்த இடங்களிலே அவர் கர்த்தருடைய ஆலயத்தை அவர் நிறுவுகின்றார். ஆலயத்தை மையமாக கொண்டு அருட்பணி எங்கும் வளர்ந்து பெருகினது என்பதை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஆகவே கடவுளிடமிருந்து தொடங்கும் அருட்பணி இயேசு கிறிஸ்து மூலமாக மனிதருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த அருட்பணி யார் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் இறை ஆற்றலால் தூண்டப்பட்டு அந்த உயரிய பணியை தியாக உணர்வோடு அவர்கள் செய்கின்றார்கள். முன்காலங்களிலே நம்முடைய தேசத்திலே மேலை நாட்டு அருட்பணியாளர்கள் கடவுளாலே உந்தப்பட்டு அவருடைய அருட்பணியை செய்வதற்காக அவர்கள் கடந்து வந்தார்கள். அன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்வு மிக மிக பரிதாபமான வாழ்வாக காணப்பட்டது. அந்த நாட்களிலே இருந்த வறுமை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இன வேறுபாடுகள், ஒரு மனிதனை ஒரு மனிதன் அடக்கி ஒடுக்கி அவர்களை வாழவிடாமல் தடுக்கின்ற கொடூரங்களை கண்டு அவர்கள் கண்ணீர். கடவுளின் அந்த தூய்மையான அழைப்பை பெற்ற அந்த மிஷனரிகளுடைய தியாகம் நிறைந்த அருட்பணியால் இன்று நாம் மனிதர்களாக நாம் ஓங்கி நிற்கிறோம். இன்று உயரமும் உன்னதமான இடங்களிலே நாம் ஒவ்வொருவரும் நிற்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் அருட்பணியாளர்களின் அருள் பணிகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. ஆகவே கடவுள் மனிதரை நம்பி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிற அந்த அருட்பணியை நாம் ஒவ்வொருவரும் தூய்மையோடு கடவுளுக்கு பயந்து நேர்மையாக அதை செய்வது அவசியமான ஒன்று. கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆலயம் ஆண்டவருடைய அருட்பணிக்காக தந்திருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நம்முடைய
பேருக்காகவோ நம்முடைய புகழுக்காகவோ நம்முடைய அந்தஸ்திற்காகவோ கொடுக்கப்பட்டது அல்ல. இந்த ஆலயம் அருட்பணிக்காக, அருட்பணி செய்வதற்காக உலகமெங்கும் நாம் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதே நம்முடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உன் வழியாக மக்களினம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட என்ற இறை ஆசி அன்று ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே முன்காலங்களிலே வந்த அந்த மிஷனரிமார்களுடைய அருட்பணியின் மூலமாக இன்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இறை ஆசிகள் எத்தனை எத்தனை, அதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. ஆதி திருச்சபையிலே சிலரை கடவுள் அப்போஸ்தலராகவும், சிலரை இறை வாக்கினராகவும், சிலரை அருட்பணியாளராகவும் கடவுள் அழைத்தார். எபேசியருக்கு நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் நமக்கு மிக அதை அழகாக எடுத்து காட்டுகின்றது. அருட்பணிக்காக உயிர்விட்ட முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவானை நாம் காண்கிறோம். எல்லா அப்போஸ்தலர்களும் அருட்பணியாளர்களாக இருந்தனர். திருச்சபையின் நிர்வாகத்தில் இருந்தவர்களும் அந்த நாட்களிலே அருட்பணி செய்தனர். சபையை நல்ல முறையிலே வழிநடத்துகின்ற மூப்பர்கள் குறிப்பாக அருட்பணியாளர்களாகவும் இறை வார்த்தையை போதிக்கின்றவர்களாகவும் இருந்தார்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு அதை எடுத்து காட்டுகின்றது. இறை மக்களை பொறுத்தமட்டில் அனைவரும் அருட்பணியாளர்களே. அருட்பணி செய்ய கடவுள் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அருட்பணி செய்யும் கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. அருட்பணிக்கென அழைப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. நாம் அனைவரும் அருட்பணிக்காக ஏற்கனவே கடவுளாலே அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். நாம் ஏற்கனவே கடவுளாலே அருட்பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அருட்பணிதான் நம்முடைய வாழ்வின் அடிப்படை. அருள்பணிதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். அருட்பணிதான் இன்றைய நம்முடைய உயர்வுகள், இன்றைய நம்முடைய மேன்மைகள். முன்காலங்களிலே நமக்கு நிலம் வாங்குவதற்கு உரிமை இல்லை. நாம் அடிமைப்பட்டவர்கள். கற்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. நாம் மிருகத்தை போல அங்குமிங்கும் அலைந்து திரிகின்ற நாடோடிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அருட்பணியின் வெற்றியினாலே இன்று நமக்கு இருக்கின்ற அதிகாரம், இன்று நமக்கு இருக்கிற மேன்மை எத்தனை 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 என்பதை நாம் ஒருபோதுமே மறந்து விடவே கூடாது. ஆகவே நானும் கடவுளுடைய ஒரு அருட்பணியாளன் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே அருட்பணியாளர் ஜான் பேட்டன் அவர்களை நாம் பார்க்கிறோம். அயர்லாந்து தேசத்தை சேர்ந்த இந்த ஜான் பேட்டன் நர மாமிச பட்சினிகள் மத்தியிலே அருட்பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த அர்ப்பணிப்பு அவருக்கு எப்படி ஏற்படுகிறது என்றால், தன்னுடைய தாய் தகப்பனுடைய ஜெப வாழ்வு அவரை கவர்ந்ததாக அவர் கூறுகிறார். தன் தாயும் தன் தகப்பனும் தன் வீட்டிலே ஜெப அறையிலே நின்று, முழங்காலில் நின்று தேசத்திற்காக நாட்டிற்காக ஜெபிக்கின்ற அந்த சத்தம் எப்போதும் என் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் எப்போதும் என் உள்ளத்திலே ஜலித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் நியூ ஹெப்ரிட்ஸ் என்ற தீவில் இருக்கின்ற நரமாமிச மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அர்ப்பணியாளராக போகிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். நர மாமிச பட்சினிகளுக்கென்று என் உயிர் உள்ளவரையிலும் உழைப்பேன் என்று அவருடைய அருட்பணி தொடர்ந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருட்பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அருட்பணியின் பொருளை உணர்வோம். அருட்பணியின் பொருளை நாம் உணர்வதற்கு ஆண்டவரின் சிலுவையை நோக்கி பார்ப்போம். பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் எனக்காக அல்லவோ, எனக்காக அவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையிலே திரு ஐக்கிய பந்தியிலே நாம் இணைவோம். ஆண்டவரின் அருட்பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமேன். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அருட்பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகள் ஒன்றோ ரெண்டோ அல்ல, கொடா கோடி நன்மைகள். நாங்கள் பெற்ற அந்த நன்மைகளை நாங்கள் உலகமெங்கும் அதை அறிவிக்க வேண்டும். உலகமெங்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற அர்ப்பணிப்பை ஆண்டவரே எனக்கு தாரும்.
என்ற ஜெபத்துனியோடு நாம் தொடர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கேற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இறை செய்தியை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நிச்சயா விசுவாச அறிக்கையாக நாம் அறிக்கை செய்வோம். திருவிருந்து ஆராதனை நூல் பக்கம் எண் 11 இருக்கிறது. அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியரையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அமருவோம். இன்றைய தினத்திற்குரிய அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்கலாம். முதலாவதாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை சந்திப்பவர்கள் 7/8/2023 அன்று திருவாளர் ஈவிலின் ஆனந்த், சர்ணாமிஸ்டர் அருள்தாஸ் நடுத்தேரி, திருமதி சாந்தி, ஒய்ஃபாமிஸ்டர் டி கனகராஜ் மேலச்சுண்டவிளை, சகோதரி ஷைஜின் ஷேபா, டாக்டர் மிஸ்டர் தமிழ் செல்வன் மேலச்சுண்டவிளை, திருவாளர் டி அஜின்ராஜ், சர்ணாமிஸ்டர் தங்கராஜ் மானான் விளை, திருவாளர் ஜி ஏசுதாஸ் ஐயன் விளை, திருவாளர் ஆர் சுஜோபால், சர்ணாமிஸ்டர் ராஜேஷ் ஆஷீர் புறவாத்தட்டு, சகோதரி எஸ்.ஜே. ஃபியோனா, டாக்டர் மிஸ்டர் சுதர் சிங் வலிய கர்மாவிளை, திருமதி ஸ்டெஃபி, ஒய்ஃபா மிஸ்டர் ஸ்டாலின் பெனி அரிச்சுண்டவிளை, திருமதி பி வின்சி ரோஸ், ஒய்ஃபா மிஸ்டர் செரின் பால் கல்நாட்டி. 8/8/2023 அன்று திருவாளர் ஆர் ஜெஃப்ரிஸ் ராஜ் ஆலம்பாடு, திருவாளர் ஆர் ராஸ்பென், சன்னா மிஸ்டர் சி ரவி உலகன் விளை. 9/8/2023 அன்று திருவாளர் ஸ்டெஃபின் தாஸ், சன்னா மிஸ்டர் லேட் மிஸ்டர் கிறிஸ்துதாஸ் சுண்டவிளை, திருவாளர் சி நேசையன் வகுத்தான் விளை, திருவாளர் டி எட்வின் சாமுவேல் ராஜா மூலச்சல், திருவாளர் எம் ஜெகன், சன்னா மிஸ்டர் முத்தையன் மேல சுண்டவிளை. 10/8/2023 அன்று திருமதி தஞ்சம்மாள் குடுக்கச்சி விளை, திருவாளர் சி பிரைட் டேவிட் நடுத்தேரி, திருவாளர் சி பால்ராஜ் நடுத்தேரி, திருவாளர் செல்வின் சுவாமிதாஸ் சுண்டவிளை. 11/8/2023 அன்று திருமதி டி ஜெயலதா, ஒய்ஃபா மிஸ்டர் ராஜமோகன் வாழவளாகத்து புத்தன் வீடு, திருவாளர் ஜே ஜெனில் சாம், சன்னா மிஸ்டர் ஜெயச்சந்திரன் ஈச்சன் விளை, சகோதரி ஷர்மி, டாக்டர் மிஸ்டர் எட்வர்ட் ஆல்வின் நெடியவிளாகம், திருமதி மோரிஸ் செல்வமல்லர், ஒய்ஃபா மிஸ்டர் மோகன்தாஸ் கல்நாட்டி விளை, திருவாளர் ஜினோ சிங், சன்னா மிஸ்டர் ஜார்ஜ் சுந்தர் சிங் குஞ்சரந்தேரி. 12/8/2023 அன்று திருமதி ரோஸ்மேரி, ஒய்ஃபா மிஸ்டர் ஜி பால்ராஜ் குடுக்கச்சி விளை, திருவாளர் எம் சாம்ராஜ் குடுக்கச்சி விளை, சகோதரி டைட்லின் ஜெனிஷா, டாக்டர் மிஸ்டர் டைட்டஸ் நடுத்தேரி, திருமதி விமலா ராணி, ஒய்ஃபா மிஸ்டர் ஆலிவர் நெல்சன் மேலச்சுண்டவிளை, திருமதி பி சாந்தி, ஒய்ஃபா மிஸ்டர் ஜே ராஜசிங் தாராத்தட்டு, சகோதரி ஆர் ரஷ்மிகா, டாக்டர் மிஸ்டர் ராஜ்மோகன் சிறிய கருமாவிளை, சகோதரி ஜே கேர்லின் அகானா, டாக்டர் மிஸ்டர் ஜே ஜான் கால்வின் ஐயன் விளை. 13/8/2023 அன்று சகோதரி ஜாஸ்பின் மோனிஷா, டாக்டர் மிஸ்டர் ஒய் ஜார்ஜ் நடுத்தேரி, திருவாளர் ஜோசப் கோல்டின் பிரபு, சன்னா மிஸ்டர் ஜோசப் ராபின்சன் இளவன் படகு,
திருமதி உஷா பரிமளா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சி குமார் செல்வின் பிலாவிளை, திருவாளர் கிப்சன் ஜோசப், சன் ஆஃப் மிஸ்டர் தியாக ராஜகுமார் வகுத்தான் விளை, இவர்கள் தங்களுடைய பிறந்த தினத்தை சந்திக்கிறார்கள். அருமையான திருச்சபையின் அன்பு உள்ளங்களுக்கு திருச்சபையின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சந்திக்கிற ஆண்டிலே சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதமும் அமைதியான வாழ்க்கை சூழல்களும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளை நிறைவுபடுத்துவதாக. இந்த வாரத்திலே திருமண நாளை சந்திப்பவர்கள் எவரும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருமண அறிவிப்புகள். ஐரேனிபுரம் சேகரம் மருகண்டான் விளை சபையில் மணமகன் திரு சுந்தரராஜ், திருமதி மரிய செல்வி இவர்களுடைய குமாரன் ஆல்பினும், கருங்கல் சேகரம் கருங்கல் சபையில் மணமகள் திரு சி செல்வராஜ், திருமதி பி வசந்தகுமாரி இவர்களுடைய குமாரத்தி அனுஷாவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். தேவிகோடு சேகரம் கடமான்குழி பாஸ்டேட் கடமான்குழி சபையில் மணமகன் திரு சி ஐயாத்துரை, நினைவில் வாழும் திருமதி நர்மலா இவர்களுடைய குமாரன் லிபினும், கருங்கல் சேகரம் கருங்கல் சபையில் மணமகள் திரு என் சுந்தர், திருமதி எம் ததேசா இவர்களுடைய குமாரத்தி சுகிதாவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணங்கள் இயல்புக்கும் திருமுறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் எழுத்து மூலம் போதகருக்கு தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. தொடர்ந்து அறிவிப்புகள். ஓய்வு நாள் பாடசாலை அரையாண்டு தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. ஆகவே ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள், ஆசிரியர்கள், நீங்கள் யாவரும் சரியான நேரத்தில் தேர்வுக்கு வர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமையாக இருப்பதனாலே அன்று உபவாச ஜெபக்கூட்டம் காலை 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து தொடர்ந்து நடைபெறும். அந்த உபவாச ஜெபக்கூட்டத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும் இறையாசி பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடந்த வாரத்திலே காணிக்கை படைத்தவர்கள், ஸ்தோத்திர காணிக்கை படைத்தவர்கள், பேர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பம் 10,000 ரூபாய். இன்னும் ஆலய உபயோகத்திற்காக சேர் வாங்குவதற்கு காணிக்கை படைத்தவர்கள், பேர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பம் 40,000 ரூபாய். அட்வொகேட் டி ஹியூபர்ட்சன் குட்டி அடைப்பு விலை 6,800 ரூபாய். பேர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பம் 5,000 ரூபாய். இன்னும் பேர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பம் 2,000 ரூபாய். திரு சாம் ஜான்சன் குடும்பத்தார் பிலாவிளை 2,000 ரூபாய். என்ஜினியர் இ ஜெபின் குடும்பத்தார் சுண்டவிளை 2,000 ரூபாய். திரு டி யாபேஸ் டேவிட் குடும்பத்தார் புதுவிளை 2,000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். இன்னும் ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்கள் உற்சாகமாக சேர் வாங்குவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தாரும் நீங்கள் ஒரு சேர் வாங்குகின்ற அளவிலே உற்சாகமாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணிக்கைகள் கொடுத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கொடுக்க இருக்கின்ற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாக நீங்கள் ஆண்டவருடைய ஆலய காரியங்களுக்காக கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்னும் ஸ்டீல் கைப்பிடி அமைப்பதற்கு காணிக்கை கொடுத்தவர்கள் திரு எஸ் பாபின் டேவிட் குடும்பத்தார் பிலாவிளை 5,000 ரூபாய். திரு டி யாஃபேஸ் டேவிட் குடும்பத்தார் புதுவிளை 2,000 ரூபாய். திரு பி வேத பால்மர் குடும்பத்தார் நடுத்தேரி 2,000 ரூபாய். இன்னும் பேர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தார் 1,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆலய சமூக நல கூடத்திலும் இன்னும் நம்முடைய ஆலயத்திலும் வயோதிபர்கள் ஏறி வருவதற்கு உதவியாக அந்த பணி இந்த வாரத்திலே நடைபெற இருக்கின்றது. அதற்காக சுமார் 98,000 ரூபாய் அதற்காக செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு குடும்பத்தார் நீங்கள் குறைந்த காணிக்கை கொடுத்தால் ஒவ்வொரு குடும்பத்தாரும் உற்சாகமாக அந்த காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கவும் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆலய வளாகத்திலே இன்டர்லாக் போடும் பணி சம்பந்தமாக காணிக்கை கொடுத்தவர்கள் திரு ஜான் பிரவுனி குடும்பத்தார் பிலாவிளை 3,000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். அருமையான குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை
அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் நீங்கள் அதற்காக காணிக்கைகளை கொடுக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள. நாம் யாவரும் இணைந்து இந்த பணியை செய்கின்ற போது மிக எளிதாக அந்த பணி நிறைவேறும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் செலுத்துவோம். சேர் வாங்குவதற்கு அதை பொறுப்பாக நடத்தின டீக்கனஸ் திருமதி ரோஸ்மேரி அவர்கள் உங்களிடத்தில் தொடர்ந்து வருகின்ற போது நீங்கள் உதாரணமான காணிக்கைகளை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றன. அதே போல் ஸ்டீல் கைப்பிடி அமைக்க திரு சுந்தர்ராஜ் டீக்கனார் அவர்கள் உங்களை அணுகின்ற போது நீங்கள் உற்சாகமான காணிக்கைகளை கொடுங்கள். இந்நாளைய வளாகத்திலே இன்டர்லாக் போடுவதற்கு திருவாளர் எஸ் வினித் நாயகம் டீக்கனார் அவர்கள் உங்களை அணுகும்போது நீங்கள் உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்குங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக அருட்பணிக்காக நாம் உற்சாகமான காணிக்கைகளை படைப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அருட்பணி ஞாயிறாகிய இன்றைய தினத்திலே மிஷனரி ஊழியங்களுக்காக சிறப்பு காணிக்கை படைத்திருக்கின்ற திரு எம் மோகன்தாஸ் குடும்பத்தார் ரூபாய் 40,000 காணிக்கை மிஷனரி ஊழியங்களுக்காக படைத்திருக்கின்றார்கள். அருமையான குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை அதிகமாக ஆண்டவர் அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பேர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பம் ஆட்டுக்குட்டி ஒன்று இன்று காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். அருமையான இந்த குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அருமையான இந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முடிந்த பிற்பாடு நீங்கள் இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை ஏலத்திலே நீங்கள் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் அருமையானவர்களே, நம்முடைய மண்டபத்தினுடைய அந்த மேல் மாடி பணி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாம் யாவரும் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி நினைவில் வாழும் திருவாளர் எஸ் ஞானசிகாமணி குடும்பத்தார், நினைவில் வாழும் எஸ் ஞான செல்வமணி குடும்பத்தார் ஆகிய 2 குடும்பத்தார் இணைந்து அந்த நல்ல பணியை அவர்கள் குடும்பமாக அவர்கள் பிள்ளைகள் மருமக்கள் பிள்ளைகளாக அதை செய்து வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் மிக விரைவாக நம்முடைய அக்டோபர் மாதத்திலே நடைபெறுகின்ற அந்த குடும்ப ஞாயிறு அன்று நாம் அதை பிரதிஷ்டை பண்ண இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக என்று அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். பொது பாடல் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுகின்ற போது காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படும். முதலாவது மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை படைக்கின்றவர்கள் முன்னால் வந்து படைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பை காணிக்கைகள் சேகரிக்கப்படும். Sometimes people feel sad without a ray of cheer, and people don't make eye for light of day. You'll miss us in their eyes, and like the starry sky. But just lift up with Jesus, cast away.
talk with Jesus. Let us tell him all about our troubles. He will hear our faintest cry, and he will answer by and by. Our new faith will tarry, and your light to fire is burning. You will find it to talk with Jesus, makes it right. I make out doubts and fears, my eyes they fill with tears. But Jesus is the friend who watches day and night. I go to him in prayer, he knows my every care. And just a little talk with Jesus makes it right. So let us to talk with Jesus. Let us tell him all about our troubles. He will hear our faintest cry, and he will answer by and by. Now a new faith to prayer will tarry, and new light to fire is burning. You will find it to talk with Jesus, makes it right. I once was lost in sin, but Jesus took me in, and gave me to life from love and fill my soul. It brings my heart in love, and brought my name above. And just a little talk with Jesus made me whole. Now let us talk with Jesus. Let us tell him all about our troubles. He will hear our faintest cry, and he will answer by and by. Our new faith to prayer will tarry, and your light to fire is burning. You will find it to talk with Jesus, makes it right.
நாம் படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அருள் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் ஓய்வு நாளிலே திருவிருந்து ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை ஆண்டவர் நீர் காண்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆலய வளர்ச்சிக்காக அருமையான நம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கைகள், சேர் வாங்குவதற்கு படைத்திருக்கிற காணிக்கைகள், கைப்பிடி அமைப்பதற்கு படைத்திருக்கிற காணிக்கைகள், இன்னும் ஆலய வளாகத்திலே இன்டர்லாக் பண்ணி போடுவதற்காக உதாரத்துவத்தோடு உற்சாகத்தோடு காணிக்கை படைத்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சிறப்பு காணிக்கைகளையும் கடவுள் அங்கீகரித்தருளும். இந்த காணிக்கைகள் மூலமாக ஆண்டுடைய நாமம் அதிகமாக மகிமையடைவதாக, ஆண்டுடைய ஆலயம் கட்டப்படுவதாக, இறை நன்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கடவுள் கிருபை தாரும். இன்னும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் படைத்திருக்கிற இந்த பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், முதற் பலன்கள், பிறந்த நாள் காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அங்கீகரித்திரளும். ஆண்டவரே, ஆண்டுடைய நாமம் மகிமையடையட்டும் அப்பா. இன்னும் ஆண்டவரே, இந்த முதல் ஞாயிறு அன்று நாங்கள் படைத்திருக்கிற மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அருள் நன்மைகள் ஏராளம் ஏராளம். கடந்த மாதம் முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சரீர சுகபலனை தந்தீர், நல்ல பாதுகாப்பை தந்தீர். ஆண்டவர் எங்களுக்கு தந்த நன்மையிலிருந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தவனமாக ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த காணிக்கைகளை அங்கீகரித்தருளும். ஆண்டவரே, ஆண்டுடைய சமூகத்திலே படைத்திருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் தொட்டு பலப்படுத்தும். அவருடைய கை பிரயாசங்களை கடவுள் வர்த்திக்க பண்ணும். 30, 60, 100 நல்ல பலன் ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டாருக்கும் கிடைக்கத்தக்கதாக கிருபை தாரும். இன்னும் ஆண்டவரே, அருமையான பெற்றோர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற அருமையான 2 குழந்தைகளையும் ஆண்டவர் தொடும். ஆண்டவரே, உம்முடைய தொடும் கரம் அருமையான நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை கரத்திலேந்தி அவர்களை தொட்டு ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தல். அருமையான பிள்ளைகள் விருட்ச கன்றுகளைப் போல அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். எந்த தீங்குகள் துன்பங்கள் ஆண்டவரே இந்த குழந்தைகளை தொடாதபடி இவர்கள் வயலின் பயிரை போல அநேகமாக பெருகும்படி செய்யும். ஆண்டவரே, உடைய இரத்த கொட்டைக்குள்ளாக அருமையான இந்த குழந்தைகளை மறைத்தருளும். அருமையான இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களை கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஞானமாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கான எல்லா அனுகூலங்களையும் தந்து கடவுள் அவர்களை நீர் காத்திரலும். இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர், அருமையான பிள்ளைகள் ஒலிமுறை கன்றை போல ஞானம் நிறைந்தவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் வளரட்டும். ஆண்டவரே, இன்னும் அப்பா எங்களையும் இந்த காணிக்கைகளையும் ஆண்டுடைய திருக்கரத்திலே நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, பிறந்த நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகள் தெய்வ சமூகத்திலே காணிக்கைகளோடு வந்திருக்கிறார்கள். அருமையான இந்த பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதியும். அவர்கள் இந்த புத்தாண்டிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக எழும்பட்டும். ஆண்டவரே, இன்னும் தெய்வ சமூகத்திலே ஜெபிப்பதற்காக வந்திருக்கிற அரவணைப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற இல்ல சந்திப்பு திருப்பணி விடையானது தலைமை போதகர் அவர்கள் புன்னத்துட்டை, கொடுக்கச்சுவிளை, குட்டியடைப்பு, கோயில் விளை ஆகிய பகுதிகளை சந்திப்பார்கள். 2வது போதகர்கள் நடுத்தேரி பகுதியினை சந்திப்பார்கள். 3வது போதகர் அவர்கள் ஐயன் விளை, குஞ்சரந்தேரி, கருங்கல், பரமானந்தபுரம், படிவிளை போன்ற பகுதிகளை சந்திப்பார்கள். Amen.
ஜெபம் செய்வோம். நற்கருணை பக்கம் எண் 14 இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தில் நாம் இணைவோம். பக்கம் எண் 14. பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே கிருபையாயிரும். அகில உலக சமாதானத்திற்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே கிருபையாயிரும். நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வகிப்பவர் எல்லோருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே கிருபையாயிரும். பிணியாளர், துன்பப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாய் இருப்போர், ஆதரவற்றோர், விதவைகள், உபத்திரவப்படுவர்கள் எல்லாருக்காகவும் நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே கிருபையாயிரும். அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே கிருபையாயிரும். இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடும் கூட நாமும் அவரது முடிவற்ற மகிழ்ச்சியின் நிறைவில் பங்கு பெற ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே கிருபையாயிரும். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகித்தருளும். ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதும் இருப்பதாக. திருவிருந்து ஆராதனையின் ஆரம்பத்திற்காக ஞான பாடல் 371வது பாடலை நாம் பாடுவோம். முதல் 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். ஞான பாடல் 371.
17ஆம் பக்கத்தில் அப்பம் பெட்குதல் பகுதியிலிருந்து நாம் தொடருவோம். பக்கம் எண் 17, அப்பம் பெட்குதல். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பவுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரவுமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு ஆண்டவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான வழி உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோமாக. இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீசர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்குமை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியரோடும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாடுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமை உள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்தில் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாக அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துறதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அப்பத்தின் மூலம் நீர் தியாக பலியாக பிற்கப்பட்டீர் என்பதை நினைவு கூறுகிறோம். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பாத்திரத்தின் மூலம் பாவ மன்னிப்பை உறுதிப்படுத்த முதிரத்தை சிந்தினீர் என்பதை நினைவு கூறுகிறோம். இந்த சாக்கிரமத்தின் மூலம் உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம். உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்பி வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம்.
அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்தனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு மன்றாடுகிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியரோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வநலமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்ப்போம். அருட்பணி ஞாயிறாகிய இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய அருட்பணியாளர்கள் என்பதை உணர்ந்து அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கர்த்தருடையவைகள் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு. கர்த்தரின் பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள், கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.
Sing ye.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தவுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தவுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவரீருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியரோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவியருமாகிய சர்வவல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.